வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் தங்க குட்டிங்க கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு இல்லைம்மா? லாஸ்ட் வீக் ஃபுல்லாக எக்ஸாம் எழுதிட்டே இருந்தீங்களா? எக்ஸாம் டென்ஷனாக இருந்ததா? எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ரொம்ப ஈஸியாக தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைம்மா? நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக ரூம் லெட்டர் எழுதியிருந்தீங்க. அப்புறம் டேர்ம் ஒன் சப்ஜெக்ட் எழுத சொல்லியிருந்தோம், அது எல்லோரும் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. இந்த வீக் எல்லாருக்கும் மார்க் வந்துருச்சா? மார்க் வராதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக மார்க் என்ன பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. சரியா? ஓவராலாக எல்லாருமே எக்ஸாம் எப்படி எழுதியிருந்தீங்க? சூப்பராக எழுதியிருந்தீங்க. டேர்ம் ஒன் எக்ஸாம் எல்லாருமே சூப்பராக எழுதியிருந்தீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, எக்ஸாமுக்கு யார் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க? உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கேர் எடுத்து பார்த்ததுனால தான் உடனே மெயில் சென்ட் பண்ண முடிஞ்சது. ரோல் நம்பர் நீ கரெக்டாக எழுதியிருக்கியா இல்லையான்னு அப்பா அம்மா செக் பண்ணாங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருந்தது. பிடிஎஃபாக ப்ரெசென்ட் பண்ணதும் சூப்பராக இருந்தது. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் டேர்ம் ஒன் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சாச்சு. ஓகேயா தங்கம்? ஓகே, இனிமேல் நம்ம என்ன செய்யலாம், நார்மல் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேயா? எல்லோரும் தமிழ் புக் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ மேம் பேஜ் நம்பர் சொல்லலை. இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோன்னா ஒலி வேறுபாடு. என்ன வேறுபாடு? ஒலி வேறுபாடு. அது என்ன ஒலி வேறுபாடு? இந்த ஒலிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒலி வேறுபாடில் என்னென்ன லெட்டர்ஸை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லுவோம்? மேல் நோக்கிய இல் எப்படி சொல்லணும்? பல்லுக்கு பின்னாடி நாக்க வச்சு ரொம்ப சாஃப்டாக சொல்லணும். சொல்லுங்க. இல், லீ. அந்த இல்லும் சரி, லாவும் சரி, லீயும் சரி, அந்த வரிசையில் வர்ற எல்லாமே நாக்க பல்லுக்கு பின்னாடி வச்சு சாஃப்டாக சொல்லணும். சரியாம்மா? லா, இல், லா, லீ, லீ. நெடிலா சொல்லும்போது கூட நாக்கு எப்படி இருக்கணும்? பல்லுக்கு பின்னாடி வச்சு சாஃப்டாக சொல்லணும். அடுத்தது கீழ் நோக்கி இல். கீழ் நோக்கி இல்லுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும்னு சொன்னேன். வாயில் மேல் பகுதி ஆகாயன்னு சொல்லுவோம், அங்கே நாக்கோட நுனி வச்சு கொஞ்சம் அழுத்தி இல், லீ, லா, லீ. புரியுதா? அந்த இல்லுக்கும் அந்த இல் சாஃப்டாக சொல்கிறதுக்கும் இல் அழுத்தி சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? தென் லாஸ்ட் ஒன் தமிழுக்கே உரிய ஸ்பெஷல் லெட்டர் சிறப்பு இல். இந்த இல்லுக்கு நாக்கு என்ன செய்யணும்? பின்னோக்கி வளைக்கணும். இல், லீ, ழா, பழம் சொல்லி கொடுத்தேனா? இந்த சவுண்டை தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? ஒலி. மேல் நோக்கி லீ போட்டால் சவுண்டுன்னு அர்த்தம். ஒலின்னு என்ன அர்த்தம்? சவுண்டு. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம உச்சரிக்கணும், என்னென்ன எழுத்தில் என்னென்ன இல் போட்டால் அதுக்கு என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல தங்கம்? அதுக்கு தான் நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஒலி வேறுபாடு படிக்க போகிறோம். ஓகேயா? ஓகே, இப்போ உள்ளே போகலாமா? ஓகேடா. முன்னாடிலாம் மேம் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, மேம் சின்ன பிள்ளையா ஒன்றை மாதிரி இருக்கும்போதெல்லாம் யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டில் தான் டிவி இருக்கும். சரியா? இப்போல்லாம் உன் கையில் எப்போவுமே என்ன இருக்குது? ரிமோட் இருக்கா? உனக்கு பிடிச்ச பாட்டை எந்த சேனலில் வேணாலும் என்ன செய்யலாம்? வச்சு பார்க்கலாம். அதெல்லாம் பிடிக்கலைன்னா கூட நீ என்ன பண்ணுவ? யூடியூப்பில் உனக்கு பிடிச்ச பாட்டை உடனே கேட்ப. ஆனால் முன்னாடி அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுன்னா என்ன பண்ணணும்? 1 வீக் வெயிட் பண்ணணும். 1 வீக் அப்புறம் ஃப்ரைடே நைட்டு தான் என்ன பண்ணுவாங்க? ஒலியும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அதில் ஒரு 5 சாங் போடுவாங்க. அந்த 5 சாங்காண்டி என்ன பண்ணுவோம்? மேம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு எப்படா பாட்டு போடுவாங்கன்னு உட்காந்துருப்போம். சரியா? அந்த ப்ரோக்ராம் பேர் ஏன் ஒலியும்னு வச்சாங்கன்னு தெரியுமா? இப்போது நம்ம எல்லோரும் ஹெட்செட் மாட்டிட்டு பாட்டு கேட்குறோம்ல. ஹெட்செட்டை மாட்டிட்டு பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்கும்? காதில் வச்சுட்டு நீ என்ன செஞ்சிகிட்டு இருப்ப? பாட்டு பாடிட்டு நீ டான்ஸ் ஆடிட்டு இருப்ப. ஹெட்செட்டில் போட்டு பாட்டு பார்க்குறது நல்லா இருக்குமா? இல்லை நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை டிவி ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹோம் தியேட்டரில் சவுண்டு வச்சு நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோயின் டான்ஸோடு பார்க்குறது நல்லா இருக்குமா? எது பெஸ்ட்? நீ சொல்லு பார்க்கலாம். என்னதான் ஹெட்செட்டில் பாட்டு கேட்டாலும் டிவியில் அந்த பேக்ரவுண்ட் அந்த சீனரியெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆடுற மாதிரியே ஸ்டெப் போட்டு ஆடி என்ஜாய் பண்ணி பார்க்குறதா நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யும்? ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே தங்கம்? ஹெட்செட்டில் வெறும் ஒலி மட்டும் இருக்குது, ஆனால் டிவியில் ஆடியோ ப்ளஸ் வீடியோ, ஒலியும் இருக்குது, சத்தமும் இருக்குது, வெளிச்சமும் இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். இது நம்ம பேஜ் நம்பர் 63 இருக்குது. சரியா? 63 இருக்குது. இப்போ நீங்கள் புக்கெல்லாம் எடுக்க வேணாம். சரியா தங்கம்? இப்போ மேம் சொல்கிறத நல்ல கவனி. உங்களுக்கு குட்டி ஷார்ட்கட்டோட அந்த சவுண்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், எங்கே எந்த ரா போடணும், எங்கே எந்த லா போடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிறதுக்கு மேம் சொல்லித்தரேன். ஓகேயா?
ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் ஆற்றங்கரைக்கு போயிருக்கோம் அப்படி தானே? ரிவருக்கு 2 சைடு இருக்கும் பார்த்தீங்களா? பாதை மாதிரி இருக்குமா? தண்ணி நடுவில் ஓடும். 2 பக்கம் இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்? கரை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆற்றங்கரை, கடற்கரை அப்படி சொல்லுவாங்க. கொளக்கரை பார்த்துருக்கீங்களா? அந்த ரா என்ன ரானா? சின்ன ரா. சரியா? இந்த ரா மேம் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சின்ன ரா. ஓகேயா? அதையே சின்ன ரா போடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஆற்றங்கரை, கடற்கரையில் எழுதும்போது கண்டிப்பாக சின்னரா தான் போடணும். அதையும் எப்படி சொல்லணும்? ரொம்ப சாஃப்டாக சொல்லணும். சரியா? ஆற்றங்கரை, ரை அப்படி சொல்லணும். ஆற்றங்கரை எப்படி வச்சுக்கலாம்? எவ்வளோ பெரிய ரிவராக இருந்தாலும் கரை எப்படி தான் இருக்கும்? சிறுசாக தான் இருக்கும். அப்படி தானேம்மா? கடல் வந்து ரொம்ப பெருசு. கடல் அளவுக்கு கரை இருந்துச்சுன்னா அங்கே ஊரே இல்லாமல் போயிடும். அப்படி தானே? அப்போது தண்ணி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு கரைங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தண்ணி அளவுக்கு கரை எப்படி இருக்காது? ரொம்ப பெருசாக அகலமாலாம் இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும்னு மைண்டில் வச்சுக்கோ. சரியா? அப்போ அதை எப்படி சொல்லணும்னா ஆற்றங்கரை, ரை சொல்லு. கரை, சாஃப்டா கரை. ஓகேயா? ஓகே, அப்போ பெரியரா போட்டால் என்ன வரும் பார்க்கலாமா? பெரியரை போட்டால் என்னன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற கரை. என்னது? கரை, ரை எப்படி சொல்லணும்? அழுத்தி சொல்லணும். நம்ம அம்மாவுக்கு வீட்லேயே பெரிய வேலை என்ன வேலை தெரியுமா? நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற கரையெல்லாம் துவைக்கிறது தான். ஏன்னா நம்ம மண்ணில் போய் விளையாண்டு, சைக்கிள்லேருந்து கீழே விழுந்து, பால் விளையாண்டு, அப்படி இப்படி என்ன பண்ணுவோம்? நிறைய கரையாக்கி வச்சுட்டு வருவோம். அப்படி தானே? நம்ம அம்மாவுக்கு தான் நம்ம மேலே நிறைய அக்கறையும் இருக்குது. சரியா? நம்ம அம்மாவுக்கு தான் நம்ம மேலே பெரிய அக்கறை இருக்குது. நம்மளை ரொம்ப கேர் பண்ணி யார் பார்த்துக்குவாங்க? நம்ம அம்மா தான் பார்த்துக்குவாங்க. அப்போ துணியில் இருக்கிற அழுக்கு, வீட்டில் இருக்கிற அழுக்கு, டஸ்ட்டுக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன சொல்லணும்? கரை, பெரிய ரை. ரை எப்படி சொல்லணும்? கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். சரியாம்மா? அப்போ சின்னரா போட்டால் கரை, கரைனா ஆற்றங்கரை, கொளற்றங்கரை, அப்புறம் கடற்கரைன்னு அர்த்தம். பெரிய ரா போட்டோம் அப்படின்னா அது என்னது? ஆடையில் படிவது, நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற கரை. என்ன சொல்லணும்? கரை, கரை அப்படின்னு சொல்லணும். சரியா தங்கம்? இப்போ புரிஞ்சிருச்சா? கரைனா என்னது? கரை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். உனக்கு புரியணுங்கிறதுக்காண்டி மேம் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன். சரியா தங்கம்? ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஓகே தங்கம், அடுத்தது மலை. எல்லோரும் மவுண்டைன் பார்த்துருக்கீங்களா? ஊட்டி, கொடைக்கானல்லாம் ஏன் ஜில்லுன்னு இருக்குது? ஏன்னா அது பெரிய மலை பிரதேசம். இப்போ நம்ம ஊரை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது. கழுகுமலை, குருமலை, அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற கதிரேசன் கோயில் மலை எல்லாமே என்னது? மலை. அதை என்ன சொல்லணும்னா மேல் நோக்கியெல்லாம் மலை அப்படின்னு சொல்லணும். மேல் நோக்கியெல்லாம் எப்படி வச்சுக்கலாம்? பூமியிலேருந்து மேல் நோக்கி உயர்ந்து நிற்கிறதுனால தான் அது பேர் என்னது? மலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே தங்கம்? பூமியிலேருந்து எப்படி இருக்குது? ரொம்ப மேலே தள்ளி இருக்குது. அதனால இது என்ன சொல்லணும்? மலை. அப்போ மேல் நோக்கிய லா போட்டால் மவுண்டைன்னு அர்த்தம். எப்படி சொல்லணும்? மலை. சொல்லுங்க. மலை. லை. சரியா? ஓகே, அடுத்தது சிறப்பு ழை. மழை. மழை பெய்தாதான் பூமியே எப்படி இருக்குமா? சிறப்பாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு இருக்கும், எங்கே பார்த்தாலும் தண்ணி கிடைக்கும், பறவைகள் சந்தோஷமாக இருக்கும், விலங்குகளுக்கு தாகத்துக்கு தண்ணி இருக்கும் காட்டில். அப்படி தானே தங்கம்? விவசாயம் பண்ண முடியும், நம்ம வீட்டுக்கும் நிறைய தண்ணி என்ன பண்ண முடியும்? ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அப்போது மழை பெய்யலை அப்படின்னா பூமி எப்படி இருக்காது? சிறப்பாகவே இருக்காது. அதனால தான் ரெயினுக்கு மட்டும் சிறப்பழை, மழை பெய்து அப்படின்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் எல்லாரும் எப்படி சொல்வீங்க? மழை பெய்யுது, மழை பெய்யுது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மவுண்டைன் பெய்யுதுன்னு அர்த்தம். மவுண்டைன் மேலேருந்து கீழே விழுந்தா உன்னால் தாங்க முடியுமா? அப்போ மவுண்டைன் எப்படி சொல்லணும்? மழை. ரெயின் எப்படி சொல்லணும்? மழை. சொல்லுங்க. மழை. மழை பெய்யுது. சரியா? பழம். ஏற்கனவே மேம் சொன்னேன்ல தங்கம், அந்த மாதிரி தான். ஓகேயா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கலாமா? அடுத்தது லி. அல்லி. எப்படி சொல்லணும்? லி. அல்லி. அல்லின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ கொலை நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அதை கையால் அள்ளி விளையாடுவோம். பார்த்துருக்கீங்களா? சாப்பாட்டை எப்படி சாப்பிட்ணும்? அள்ளி சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்ணும்? அள்ளி. இல்லை, கீழ் நோக்கி இல், கீழ் நோக்கி எல்லி. அப்போ என்ன சொல்லணும்? அழுத்தி சொல்லணும். சொல்லுங்கள். அள்ளி. துள்ளி. துள்ளி விளையாடணும் அப்படி சொல்லுவோம்ல. என்ன சொல்லுவோம்? துள்ளி விளையாடணும், அள்ளி சாப்பிடணும் அப்படி சொல்லுவோம்ல. மழை தண்ணி என்ன செய்யலாம்? அள்ளி விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கை நிறைய எடுக்கிறது. சரியா? கீழேருந்து என்ன செய்யறது? அள்ளி எடுக்கிறதுன்னு அர்த்தம். சரியாம்மா?
அப்போது கீழ்நோக்கியில் கீழ்நோக்கி இலி போட்டால் அல்லி. இது என்ன தெரியுமா, நம்ம தலையில் உள்ள வைக்கிறோம்ல பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ மாதிரி இது ஒரு வகையான பூ. இந்த பூ பேர் என்னென்னா அல்லிப்பூ. எப்படி சொல்லணும்? அல்லி. அல்லி அல்லிங்கிறது எப்படி சொல்லணும்? மேல் நோக்கியில் மேல் நோக்கியிலி ரொம்ப சாஃப்டாக சொல்லணும். சொல்லுங்கள், அல்லி. அல்லின்னா என்னது? ஒரு வகையான பூன்னு அர்த்தம். சரியா தங்கம்? சொல்லுங்கள், அல்லி. அல்லிப்பூ. சரியா? அப்போ பூக்கு எழுதும்போது நம்ம என்ன செய்யணும்? அல்லிப்பூக்கு எழுதும்போது சாஃப்டாக சொல்லணும், மேல் நோக்கியில் மேல் நோக்கி எல்லி போடணும். சரியா தங்கம்? ஓகே. இப்போ அடுத்தது மேம் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன்னா ஒளியும் ஒளியும் அப்படி சொன்னேன்னா ஃபஸ்ட்டு ஒளி கீழ் நோக்கிய லீ போட்டால் அழுத்தி சொல்லணும் ஒளி. ஒளினா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளிச்சம்னு அர்த்தம். சூரியனோட ஒளி மேலிருந்து கீழ் நோக்கி விழப்போய் தான் பூமி எப்படி இருக்குது? வெளிச்சமாக பிரைட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் லைட் எல்லாமே மேலே செட் பண்ணியிருந்தாலும் அதோட ஒளி எங்கே விழும்? கீழ் நோக்கி விழணும். மேல் நோக்கி டியூப் லைட் ஒளி போயிடுச்சுன்னா வீடு எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். அப்போ வெளிச்சத்துக்கு வெளிச்சம் எப்படி இருக்கணும்? மேலேருந்து கீழ் நோக்கி விழணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கீழ் நோக்கிய லீ போட்டால் ஒளி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். கீழ் நோக்கி லீ போட்டால் என்ன அர்த்தம் தங்கம்? வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ மேல் நோக்கி லீ போட்டால் என்ன அர்த்தம் வரும்? மேல் நோக்கி லீ போட்டால் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை பக்கத்து வீட்டில் பால் காய்ச்சுறாங்க இல்லாட்டி கல்யாண வீடு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கரை கொஞ்சம் மேலே தள்ளி உயர்த்தி கட்டுவாங்க. மேலே ஏற்றி ஏன் கட்டணும் ஸ்பீக்கரை? ஏன்னா மேலே ஏற்றி ஸ்பீக்கர் கட்டினா சவுண்டு பக்கத்து ஏரியா வரைக்கும் கேட்கும். அப்போ ஸ்பீக்கரை மேலே ஏற்றி கட்டினா என்ன வரும்? சத்தம் வரும். அப்போ மேல் நோக்கிய லீ ஒலி சாஃப்டாக சொல்லணும். மேல் நோக்கிய லீ போட்டால் என்ன அர்த்தம்னா சத்தம் அப்படின்னு அர்த்தம். சரியா தங்கம்? இன்றைக்கி நம்ம 3 ஒலி வேறுபாடு பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் கரை கரை. சரியா? மேம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி இடையின எழுத்தான ராவை சின்னரா, வல்லின எழுத்த பெரியரா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை எப்போவுமே நம்ம எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம மெய் எழுத்துக்கள் வரிசையில் படித்தோமா கசட தபர வல்லினம் ஞன நமன மெல்லினம் யரள வழல இடையினம். அப்போ அந்த சின்னரான்னு சொன்னது இடையின எழுத்து. கசட தபர ரங்கிறது வல்லின எழுத்து. அதனால தான் அதை அழுத்தி சொல்லணும். சின்னராவை எப்படி சொல்லணும்? சாஃப்டாக சொல்லணும். அடுத்தது நம்ம என்ன படித்தோம்? மலை மழை. மலைனா மவுண்டைன், பூமியிலேருந்து மேல் நோக்கி இருக்கிறது. மழைனா ரெயின், பெய்கிற மலை. அடுத்தது ஒலி. ஒலினா என்னது? சத்தம். ஒலினா என்னதுமா? சத்தம். கீழ் நோக்கிய லீ ஒலி அப்படின்னா ஒலினா வெளிச்சம். அடுத்தது இன்னொன்று என்ன பார்த்தோம்? அல்லி அல்லி. சரியா? அல்லி அப்படின்னா ஒரு வகையான பூ. மல்லிகைப்பூ பிச்சிப்பூ மாதிரி அது ஒரு வகையான பூ. அடுத்தது அல்லி அப்படின்னா கை நிறைய அள்ளி என்ன செய்யணும்? சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா தங்கம்? இப்போ புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 63 எடுத்துக்கோங்க. 63ல் ஃபஸ்ட்டு பாருங்கள், உரிய ஒலிப்புடன் படித்து பழகுக. எல்லோரும் புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபிங்கரை புக்கில் வைக்கலாமா? ஃபிங்கர் வச்சு கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒன், ஆற்றின் இருபுறம் என்ன சொல்லணும்? கரை. என்ன சொல்லணும்? கரை சாஃப்டா. அடுத்தது ஆடையில் படிவது கரை. எப்படி சொல்லணும்? ரை. கரை. ஆடையில் படிவது கரை. அது கொஞ்சம் சாஃப்டா சொல்லணும். கரை, இது கரை அப்படின்னு நினைச்சோம். அழுத்தம் கொடுக்கணும். அடுத்தது உயர்ந்து நிற்பது மலை. உயர்ந்து நிற்பது என்னதுமா? மலை. சாஃப்டா மலை. உயிர்களை காப்பது மழை. எப்படி சொல்லணும்? மழை. சிறப்பழா, பூமிக்கு சிறப்பு மழை. அடுத்தது நீரில் மலர்வது அல்லி. நீரில் மலர்வது அல்லி. நீரை எடுத்தார் அள்ளி. நீரை எடுத்தார் அள்ளி. சரியா தங்கம்? ஓகே. அடுத்தது விளக்கில் கிடைப்பது ஒளி. அழுத்தி. விளக்கில் கிடைப்பது ஒளி. வெடித்தால் எழுவது ஒலி. ஒலின்னு என்னது? சத்தம். வேட்டு போட்டால் என்ன வரும்? சத்தம் வரும். ஓகேயா?
அப்போது இந்த பேஜில் நம்ம ஃபஸ்ட்டு 4 மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். இனிமேலாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும்னா அந்த ஒலி வேறுபாடு கண்டிப்பாக என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே தங்கம், அடுத்த ஒலி வேறுபாடு 2 இது போக எக்ஸ்ட்ரா மேம் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வரைக்கும் இதை மிஸ்டேக் இல்லாமல் சொல்லி பழகுங்க, கரெக்டான உச்சரிப்போடு சொல்லி பாருங்கள். ஓகே தங்கம், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரையும் மேம் மீட் பண்ணுறேன். பாய் தங்கம், நன்றி.